என் அன்பு குழந்தையே, நீ மிகவும் பூரிப்படையக்கூடிய வகையில் பல பல நல்ல விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது நடக்கப் போகின்றது. உன்னுடைய கண்ணீரை புன்னகையாக மாற்றவும், உன்னுடைய வருத்தங்களை சந்தோஷமாக மாற்றுவதற்காகவும், உன்னுடைய சங்கடங்களை எல்லாம் மிகுந்த இன்பங்களாக மாற்றுவதற்காகவும் இந்த கணபதி உன்னை இன்றைய தினத்தில் நான் தேர்ந்தெடுத்து விட்டேன். என்னுடைய தேர்ந்தெடுப்பை நீ பெறக்கூடிய தகுதியை எப்பொழுது பெற்றாய் என்று தெரியுமா? இறைவன்தான் உன் துணை என்று நீ முழுமையாக நம்பிய அந்த தருணம், இந்த கணபதி நான் உன்னை என் குழந்தையாக பரிபூரணமாக தேர்ந்தெடுத்து விட்டேன். இனி யாராலும் என் அருள்மழையை உனக்கு பொழியாமல் தடுத்துவிட முடியாது. எந்த ஒரு தடையும் இல்லை, தடங்களும் இல்லை. இனி நீ என்னுடைய பரிபூரண உதவிகளை முழுவதுமாக பெற்று விடுவாய். உனக்கும் எனக்கும் இடையில் இருந்த தடைகள் எல்லாம் இப்பொழுது முழுவதுமாக அகன்று விட்டது. நேரடியாக என்னுடைய ஆசீர்வாதங்களையும், நான் உனக்கு கொடுக்க போகின்ற நன்மைகளையும், உன் வாழ்வில் நடத்தப் போகின்ற அற்புதங்களையும் இனி முழு நிறைவாக உன் வாழ்வானது பெறும். இந்த விநாயகன் உன் வினைகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக தீர்த்துவிட்டு தான் இப்பொழுது உன்னிடம் வந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன். மனதளவில் எந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை காயப்படுத்தியதோ அந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது மருந்தாக மாறி உன் இதயத்தை வருட வந்து கொண்டிருக்கின்றது. எந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து உன் மனம் கனத்து போயிருந்ததோ அதே விஷயங்கள் உன் மனதை லேசாக்க காத்து கொண்டிருக்கின்றது. நீ வேண்டாம் என்று ஓடி ஒளிந்தவர்கள் எல்லாம், உன்னிடம் பேச விரும்பாதவர்கள் எல்லாம், உன்னை புரிந்து கொள்ளாமல் இது நாள் வரை உன்னை ஒதுக்கியவர்கள் எல்லாம் இப்பொழுது முழுமையாக மாறி நீதான் வேண்டும் என்றும், உன்னிடம் பேச ஆசையாக இருப்பதாகவும், உன்னிடம் மனம் விட்டு பேச துடித்து கொண்டு இருப்பதையும் இப்பொழுது நான் என் கண்களின் முன்னால் பார்த்து கொண்டிருக்கின்றேன். இனியும் எந்த ஒரு நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கை தடுமாறாது, தடம் மாறாது. வெற்றி பாதையை நோக்கியும் முன்னேற்ற பாதையை நோக்கியும் உன்னுடைய வாழ்க்கை சரியான திசையை நோக்கி இக்கணம் புறப்பட்டு விட்டது. முழுமையான பூரிப்பு என்னவென்று இன்னும் சற்று நேரத்தில் உன் வாழ்வானது காணும். எத்தனையோ வார்த்தைகளை ஆறுதலாக பலரிடமிருந்து நீ கேட்டிருப்பாய். எத்தனையோ முறை சிறு சிறு உதவிகளை பலரிடமிருந்து நீ பெற்றிருப்பாய். எத்தனையோ முறை உன் கஷ்டங்களை தீர்க்க யாரோ ஒருத்தர் அவர்களுடைய வார்த்தைகளாலோ, சொற்களாலோ, பொருளாலோ, பணத்தாலோ உனக்கு உதவியை கொடுத்திருப்பார்கள். ஆனால் அவற்றை எல்லாம் தாண்டி உனக்கு பேருதவி என் மூலமாக கிடைக்கும். பெரும் அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையை நோக்கி வரப்போகின்றது. இறைவன் ஒருவன்தான் நம் பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு என்று என்றோ நீ முடிவெடுத்து விட்டாய். ஆனால் இது நாள் வரை அந்த நன்மை முழுமையாக கிடைக்காததால் தான் இவ்வளவு கவலையும் அவஸ்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கண்டு கொண்டிருப்பது. ஆனால் இப்பொழுது அந்த கஷ்டங்கள் எல்லாம் முழுமையாக தீர்ந்து உன் வாழ்வானது என்னுடைய அருளை முழுமையாக பெற்று பேரதிர்ஷ்டத்தையும் காணக்கூடிய தருணம் இப்பொழுது வந்திருக்கின்றது. என் அன்பான பிள்ளையாக நீ இருப்பதால் பிறர் உன்னை குறை கூறினால் அதை ஒரு பொழுதும் மனதளவில் நீ ஏற்றுக்கொண்டு வருந்தக்கூடாது என்று நான் நினைக்கின்றேன். சொல்பவர்கள் 1000 சொல்லட்டும். உன்னை ஒரு விதத்தில் பார்ப்பவர்கள் பார்த்துவிட்டு தான் போகட்டும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்க நீ யாரை நினைத்து வருந்துகின்றாய்? எல்லோருடைய நினைவுகளையும் சேர்த்து உன்னுடைய மனம் வைத்தால் அது பாரம் தாங்குமா? பாரம் தாங்காமல் கதறிக்கொண்டிருக்கின்றது. அந்த கதறல்களை எல்லாம் இப்பொழுது நிறுத்ததான் இந்த கணேசன் கணபதி உன்னை தேர்ந்தெடுத்து வந்திருக்கின்றேன். உன்னுடைய மனதில் எப்பொழுதும் புன்னகையின் ஒளிதான் கேட்க வேண்டுமே தவிர குமுறல்களின் ஒளியை என் செவியானது இனி எப்பொழுதும் கேட்கக்கூடாது. அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை நிலையையும் நான் மாற்றியே ஆக வேண்டும். என் குழந்தையாகிய உன்னை கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுதே சிரித்துக்கொள், மகிழ்ச்சியோடு இரு, புன்னகை செய் என்று சொல்லி கொண்டிருந்தால் அது நியாயமாகுமா? உண்மையான புன்னகையை, மகிழ்ச்சியை, இன்பத்தை உன் வாழ்வானது கண்டால்தானே நீயும் அந்த மனநிலைக்கு முழுமையாக வருவாய். அதனால்தான் இப்பொழுது முழுமையாக உன்னுடைய வாழ்க்கையே சந்தோஷமாக மாற்ற நான் வந்திருக்கின்றேன். இனிமேலும் நீ கஷ்டப்பட மாட்டாய் என் குழந்தையே. உன்னுடைய விருப்பங்களை எல்லாம் எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் இனி நான் நடத்தியே தீருவேன். என்னுடைய கருணை பார்வை தற்சமயம் உன் மீதுதான் பட்டு கொண்டிருப்பதால் இன்றைய தினத்திலிருந்து நீ தொடக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கு பெரும் பாகியத்தை தரக்கூடிய அளவிற்கு மாற்றத்தை பெறும்.
இது நாள் வரை நீ எந்த விஷயங்களையெல்லாம் எதிர்பார்த்தது இல்லையோ அந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது நடந்து உனக்கு பேராச்சரியத்தையும் பூரிப்பையும் ஏற்படுத்தும். உன் வாழ்வில் பல நல்ல நிகழ்வுகள் அரங்கேறப் போகின்றது. நீ எந்த அளவிற்கு ஆச்சரியப்பட போகின்றாய் என்பதை சற்று நேரத்தில் நானும் பார்த்து மகிழப் போகின்றேன். உன்னை நான் சாதிக்க வைக்கப் போகின்றேன். சிந்தித்து செயல்பட வைக்கப் போகின்றேன். உன்னுடைய முயற்சியை நீ தீவிரமாக செய்ய நான் உனக்கு உதவியாக இருப்பேன். அந்த முயற்சியையும் வெற்றியாக மாற்ற முழுவதுமாக நான் நிறைந்து உன்னோடு செயல்படுவேன். ஒன்று போனால் மீண்டும் வேறு ஒரு பிரச்சனை வருகின்றது என்று நீ பயப்படுகின்ற அளவிற்கு இந்த பிரச்சனையின் தாக்கம் உன் வாழ்க்கையில் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கின்றது அல்லவா? என் அன்பு குழந்தையே, அந்த பிரச்சனையின் தாக்கம் முழுவதுமாக உன்னிலிருந்து விடுபட்டு விடும். சரியில்லாமல் இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது சரியாக மாறி உன்னை சந்தோஷப்படுத்தும். எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று நீ துடித்து கொண்டிருந்தாயோ அந்த விஷயங்களையெல்லாம் நீ இனிதே அடைந்து விடுவாய். எல்லா நேரங்களிலும் இந்த கணபதியின் துணை உனக்கு அதிகமாக இருக்கின்றது. யார் என்ன உன்னை சொன்னாலும், யார் உன்னை கீழே நினைத்தாலும், தாங்கும் கரங்களாக என்னுடைய கரங்கள் எப்பொழுதும் உன்னை தாங்கி பிடிக்கும். நீ நினைத்ததை நடத்தி முடிக்க என்னுடைய உறுதுணையால் உன் வாழ்க்கையில் உன்னுடைய விருப்பங்களும் ஆசைகளும் எப்பொழுதும் இனி நிறைவேறியே கொண்டு இருக்கும். இது எந்த அளவிற்கு அதிசயம்! அந்த அதிசயங்கள் நடந்தே தீரும். கஷ்டங்கள் எல்லாம் தேடக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை மிகவும் உயரப்போகின்றது. என் அன்பு குழந்தையே, இப்படிப்பட்ட நிலை நமக்கு எப்படி கிடைத்தது என்று நீயே பூரிப்படைய போகின்றாய். போராடியே உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விடுமோ என்று தப்பு கணக்கு போட்டிருந்தாய். அந்த கணக்கை இப்பொழுது தவறுதான் என்று உறுதிப்படுத்ததான் வந்தேன். உன்னுடைய வாழ்க்கை போராட்டத்தில் மாபெரும் வெற்றியை நீ சந்திக்கக்கூடிய தருணத்தில் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றாய். இறைவனுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு, உன்னுடைய வாழ்விற்கு, குடும்பத்திற்கு எப்பொழுதுமே கிடைத்து கொண்டே இருக்கும். எதிர்கால வாழ்க்கை மிகவும் அமோகமாகவே இருக்கின்றது. பிரச்சனைகளை எல்லாம் நீ சுலபமாக வென்று விடுவாய். உன்னை நீயே தைரியப்படுத்தி கொண்டு உன்னுடைய முயற்சிகளை வேகப்படுத்து. எப்பொழுது முன்னை நீ சந்தேகக்கூடிய பழக்கத்தை வைத்து கொள்ளாதே. எந்த ஒரு இடத்திலும் நீயே உன்னை தாழ்வாக நினைத்து கொள்ளவே கூடாது. பிறரை ஒப்பிடும் பொழுது நீ எந்த ஒரு விதத்திலும் தாழ்ந்து போகவில்லை. தன்னிறைவோடு உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. உன் விருப்பங்கள் எல்லாம் இனி ஒன்று விடாமல் நிறைவேறும். நல்லது நடக்கும்.